பேசிக்கலி நம்ம சேனல் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th மோரல்லஸ் ஃபஸ்ட் டேஸ் பார்க்குறீங்க. இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன கண்டென்ட் ஷேர் பண்ணலாம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த ரைட் டைம் டு அப்லோட் திஸ் பர்டிகுலர் வீடியோ. உங்கள் ஏஜில் எனக்கு இப்போ சொல்கிற மாதிரி யாரோ எனக்கு அப்போ சொல்லியிருந்தாங்கன்னா மச் பெட்டரான பொசிஷனில் நான் இப்போ இருப்பேன். பட் யூ ஆர் த லக்கி பர்சன்ஸ் டு வாட்ச் திஸ் பர்டிகுலர் வீடியோ. என்னோட கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நாலேஜை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக பாருங்கள். பாதி பார்த்துட்டு இதுதான் கண்டென்ட்டு, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இட் ஓன்ட் ஹெல்ப் அட் ஆல். ப்ரோ, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்கிறேன். நம்ம ஏஜில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது தான், பட் வி ஆர் ஃபாலோவிங் இட்டா டெஃபினட்டாக சொல்கிறேன் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே உங்களை கொஷின் பண்ணிங்களேன், நம்மளாம் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறோமா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லாக கிடையாது. ஐ எம் 100% கேரண்டிட். அப்படி யாரோ டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக த்ரூ த இயர் ஆர் த்ரூ த 6 months அந்த மாதிரி இது தினமும் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் விச் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ப்ரோ, ஆக்சுவலி கண்டென்ட் ஷேரிங் வந்து ரொம்பவே ஈஸியானது தான், பட் அந்த கண்டென்ட்டை நம்ம எப்படி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. I don't know what you're talking about. ஃபார் எக்ஸாம்பிள், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்களா, ரொம்பவே தமிழில் வந்து அட்ராக்டிவாக போல்டாக தமிழ் ஸ்பீக்கர்ஸ் ஆர் இங்கிலீஷ் பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், அதாவது வந்து அட்ராக்டிவான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கேட்சியான ஃப்ரேசஸ்லாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆவாங்க. முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. செகண்ட் திங் வந்து கிரேட் பர்சன்ஸ் லைக் எலான் மஸ்க், சுந்தர் பிச்சை ஆர் சத்யா நடையலா, இந்த மாதிரி கிரேட் பர்சன்ஸ் வந்து அவங்களோட அட்வைஸ் சொல்கிறப்ப நம்ம வந்து மச் ஈகராக ஆன்டிசிபேட்டடாக வந்து வெயிட் பண்ணி லிசன் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம பிரெயின்லையும் ஸ்டோர் ஆகும். தேர்ட் தான், அதில் தான் நம்ம சேனல் இருக்குது. நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஓ மேலதான் ஒரு சந்தேகம், ஏன் மேலையா பெருசு. கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக ஸ்ட்ரகிள்ஸு என்னெல்லாம் நடந்துச்சு, இதனால் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்கும்ல. கம்ப்ளீட்டான அவங்ககிட்ட இருக்க கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அவங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணி ஒரு வேவை வந்து கன்வே பண்ணுறப்ப அது அந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஓ இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து த்ரூ அவுட் ஆஃப் ஃபீல் ஆகும். அவங்க வந்து சொல்கிறவங்க வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு மோர் தென் இயராக இருக்கும், பட் இதை வந்து அவங்க ஆடியன்ஸில் சொல் பண்ணுறப்ப ரொம்பவே வந்து அவசரமாக இருக்கும். வித்தின் 10 minutes வந்து அவங்க 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இதுவும் இந்த மாதிரி சொல்கிறப்ப வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து கேட்ச் ஆகும். என்ன ப்ரோ இந்த வீடியோ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி என்னதான் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ப்ளஸ் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் கன்க்ளூஷனில் சில அட்ராக்டிவான மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் பேப்பர்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன். இட் மைட் இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் கெட் இன்டு இட். நம்ம சேனலில் நிறையா டைம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு அண்ட் தென் லுக் ஆன் டு த ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அசம்ஸ் தட் வி ஆர் கிவிங் அவர் ஃபுல் எஃபர்ட், ஓகேவா? பட் அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் அப்படியே கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. எக்ஸாம் ஹாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்பவே அடி வாங்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் எப்படி சொல்கிறேன்னா, கொஷினை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு பதிலாக அந்த கீவேர்ட்ஸை பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணி இமீடியட்டாக பிக் பண்ணி அப்படியே எழுத ஆரம்பிக்கிறது. எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையாவே நான் ஃபீல் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிபரியாக படிக்கிறது, தெரிஞ்ச கொஷினாக இருக்கும் பட் எக்ஸாம் டைம்ஸில் மறந்துருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த ஒரு விஷயத்த பண்ணால் மேஜராக இருக்க ப்ராப்ளம்ஸ் அப்படியே சால்வ் ஆகிடும். அந்த ஒன் திங் என்னென்னா, what should I do? Should I meditate? ஹானஸ்ட்டாக என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இட் வாஸ் டூரிங் த 12th பப்ளிக் எக்ஸாம் டைம், ஓகேவா? அப்போ எல்லாருமே வந்து டெடிக்கேட்டடாக வந்து படிச்சுட்டு தான் இருப்போம். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் இட் வாஸ் 12th பப்ளிக், ரைட்? நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்போம். அந்த டைமில் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பேசிக்கலி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், செல்ஃப் பிலீஃப் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்டா, ஓகேவா? இவ்வளோ திங்க எனக்கு தெரியும் மெடிடேஷன் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அப்போ பண்ணேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. நான் என்ன அப்போ தாட் பண்ணேன்னா, மெடிடேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும், கொஷின் பேப்பர் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஓகேவா? ஓகே, சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து ரிவிஷன் பண்ணணும், கொஷின் பேப்பர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா. அட் த சேம் டைம் ஒருவேளை நம்ம படிக்கிற கொஷின் வந்து பப்ளிக்கில் வந்துச்சுன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ், ரைட்? ஸோ மெடிடேஷன் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஓகேவா? பட் தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. அப்படி நான் படித்தனே, படித்து உன்னோட பெஸ்ட்டு நீ எக்ஸாம் ஹாலில் கொடுத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஒரு சிங்கிள் எக்ஸாம் கூட என் பெஸ்ட்டை கொடுக்கல, ஓகேவா? ஸோ ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், மெடிடேஷன் பண்ணுறதுனால வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குது. உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அதை நான் சொல்லியிருக்கேன்ல.
தயவு செஞ்சு என்ன மாதிரி வந்து தாட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் எவ்வளோ தான் சொன்னாலும் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்களேன். எக்ஸாம் வந்து மேக்ஸ் டேக்கு 5 டேஸ் எப்பயும் விடுவானுங்க. நான் என்ன டைம் டேபிளும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. 5 டேஸ்க்கு கேரண்டீடாக விடுவாங்க. தினமும் வந்து 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கடா. அந்த 20 மினிட்ஸில் ஒன்று படிக்கலைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. அப்படி அந்த 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஒதுக்காமல் என்ன மாதிரியே வந்து இருந்தீங்கன்னா என்ன மாதிரி தான் உங்களோட பெஸ்ட்டு உங்களால் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ என்னோட அட்வைஸும் சொல்கிறேன், டிப்ஸும் சொல்கிறேன். IJFMRல ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, which is nothing but the impact of meditation on academics performance and cognitive abilitiesன்னு சொல்லிட்டு. நான் சொன்னதே தான் இவனுங்க அப்படியே வந்து இங்கே கொடுத்துருக்கானுங்க. Many college students believe that they don't have time to meditate and so on. Meditation helps us to increase in boosting focus, reducing stress, anxiety, improving the short-term memory, result in better grades and with less stress. நான் சொன்னதே தான் இந்த இதில் அப்படியே கதையாக கொடுத்துருக்கானுங்க. ஒன் திங் உங்கள் பிரெயினில் நல்லாவே ஸ்டோர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் டைம்லையாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுறது ரியலி எஃபெக்டிவாக இருக்கும். இட்ஸ் ரியலி எஃபெக்டிவ். ஸோ தட்ஸ் இட். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கும்.